அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. 100 நாள் ஒழுக்கமா இருக்குதுல, இன்னைக்கு நாள் 61. காலையில எந்திரிச்சவன குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் தட்டிட்டு நம்ம மக்கா ஒருத்தன் ப்ரோ சேட்டான்னு சேட்டா காமிக்கிறோம்னா இது சேட்டா இல்ல, சேட்டா கடையில் நிக்கிற நம்ம அண்ணன் சேட்டா நாளைக்குள்ள வீடியோல வருவாரு. ஓகே மக்கா, இன்னைக்கு அப்படி ஜும்மா உண்டு. ஜும்மா கிளம்பி பள்ளிக்கு போய் தொழுதுட்டு ஸ்ட்ரைட்டா போய் நம்ம ஹபீபிக்கு பெட்ரோலை போட்டுட்டு நேற்றுக்கு வச்சு லெமன் சிக்கனே தான் இன்னைக்கும் பார்ப்போம் இது எப்ப வச்சு முடிக்கன்னு. முடிச்ச பிறகு இதை ஸ்டிக்கில எழுதிடுவேன். சாப்பிட்டுட்டு ஜிம்மு தான். அப்படியே நம்ம பைல்வான் வந்தான், அவனோட இன்னைக்கும் ஒரு புது ஜிம்மு. இந்த ஜிம்மா பார்க்க வெளிநாட்டுல உள்ள ஜிம்மு மாதிரி இருந்து இந்த ஒரு வாரம் நம்மளோட ஸ்பிளிட்ட ஃபாலோ பண்ணல, ஏதோ ஒரு ஸ்பிளிட்ட தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். நாளைக்கு லெக்க போட்டுட்டு நம்மளோட ஒர்க் அவுட் ஸ்பிளிட்ல ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். நீ என்ன ப்ரோ ஸ்பிளிட் ஃபாலோ பண்றேன்னு கேக்குறவங்களுக்கு நான் என் உடம்புக்கு ஏத்த போல தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வாரத்துல 2 வாட்டி எல்லா தசைக்கும் லோடு போகும். பலவீனமான தசைக்கு எக்ஸ்ட்ரா கேர் செய்யப்படும். அப்படியே ஜிம் முடிச்சு நிக்கும் போது நம்மள்ட்ட வந்து ஒருத்தர் ப்ரோ கார்ல பெட்ரோல் தீந்துட்டு உங்க பைக்ல இருந்து எடுத்துவான்னு கேட்டாரு. அவருக்கு நம்ம பைல்வான் உதவி செஞ்சாரு. வீட்டுல சோறு சப்பாத்தி எதுவும் இல்ல, அதனால போறவள்ள சேட்டகல்ல இருந்து ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டு என்னன்னே தெரியல ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்ச நாளா. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து கருப்பனோட நேரத்தை கழிச்சுட்டு சமைக்கவே முடியல, ரொம்ப டயர்டு. இருந்தாலும் சமைச்சுதான் ஆகணும். அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு பல்ல தச்சுட்டு நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்க முக்கியம் மக்களே.